இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் அப்படின்னா என்ன? எதுக்கு வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? ஒரு 10th முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளிய வந்த உடனே அவங்க படபடன்னு கேட்கிற வார்த்தை, என்ன கட் ஆஃப் இருக்கும்? எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும்? நான் பாஸ் ஆயிடுவேனா? எல்லாருமே இந்த கேட்கிற வார்த்தை. சோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கட் ஆஃப்னு கேட்கனால தான் தேவையில்லாம கட் ஆஃப் வந்து கிளம்பிட்டு இருக்கு. சரியா? 140ங்கிறாங்க ஒரு சைடுல, 120ங்கிறாங்க, 130 கொஸ்டின்ங்கிறாங்க, 135ங்கிறாங்க, 147 முக்காலுங்கிறாங்க. இஷ்டத்துக்கு கட் ஆஃப் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க தான் தப்பு பண்றீங்க. ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களா? அப்படியே என்ன பண்ணணும்? வெளிய வந்துரணும். அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே கூடாது. ரிசல்ட் வரும்போது வந்துனா ஓகே அடுத்து படிங்க. இல்ல விட்டுறணும். நல்லா பண்ணிருக்கீங்களா? ஓகே ரைட். அடுத்த இதுக்கு படிக்கலாம். அத விட்டுட்டு கட் ஆஃப்னு தேடி போனீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டே இருக்கும். ஒரு சைடுல 130 150 200 கொஸ்டின் போவாங்க. இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃப் பத்தி பேச போறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கட் ஆஃப் பத்தி பேசவே கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிக் கொடுக்க போறேன். புரிஞ்சுக்கோங்க. சரி, கட் ஆஃப் பத்தி வாய் திறக்கவே கூடாது. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. என்ன டவுட்னாலும் சரி அப்பமே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிட்டே கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்துருவேன். சரியா? ஓகே. அது யாருனாலும் ஓகே. சரியா? சரி, 10th முடிச்சு சொன்னாலும் சரி, காலேஜ் படிச்ச பையனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? எக்ஸாமுக்கும் போயிட்டீங்க. ஆல்ரெடி வரப்போது எக்ஸாமுக்கும் எழுதிட்டீங்க. எழுதி முடிச்சு வெளியே வந்தவுடன் எதுக்கு நீங்க கட் ஆஃப் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னங்க போச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு கேட்வே தான். ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு நீ போறதுக்கு ஒரு கேட்வே. அதான் என்னது? கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம் வந்து இப்போ 2 லட்சம் ரூபாய் எழுதுவீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம் 2 லட்சம் ரூபாய் எழுதுவீங்க. நாங்க வேகன்சி 100 தான் இருக்கும். எனக்கு 100 பேரும் தேவைப்படும். நான் 2 லட்சத்து வேற என்ன எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு கேட் வைக்கிறாங்க. அதான் என்னது? கட் ஆஃப்னு சொல்லக்கூடியது. சரியா? கேட்னு சொல்லாம டெக்னிக்கலா கட் ஆஃப்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நல்லா பக்காவா சொல்லுமே. இப்போ குரூப் 1 எக்ஸாம் வச்சுக்கிறோம். சரி, சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021ல நடத்தாங்க. அப்படிதானே? நடந்துச்சு. கரெக்ட்டா? இப்போ டேட் எப்ப நடத்துனாங்க? இந்த டேட்ல கனெக்ட் பண்ணாங்க. ரைட்டா? வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த குரூப் 1க்கு வந்து வேகன்சி எவ்வளவு வச்சிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் 69 வச்சிருந்தாங்க. ரைட்டா? இதுக்கு வந்து மொத்தம் வேகன்சி 69 பேர் தான் எடுக்க போறாங்க. பட் திருப்பி ஒரு ரீஷெல் பண்ணி 66 அப்படின்னு கட் ஆஃப் சாரி இத வேகன்சியை குறைச்சாங்க. 66 தான். இப்போ வந்து இந்த இந்த டேட்ல 66 நமக்கு என்னது வேகன்சி. இப்போ இந்த கட் ஆஃப் எப்படி அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு இந்த குரூப் 1 பொறுத்தவரை 3 ரவுண்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? பிலிம்ஸ். தெரியும் உங்களுக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா மெயின்ஸ். அடுத்த என்னது? இன்டர்வியூ இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இது தான் எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்து எல்லா எக்ஸாம் காமன் தான். கட் ஆஃப் பொறுத்தவரை எல்லா எக்ஸாம் சேம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி என்ன பாத்துக்கணும்? எத்தனை ஸ்லாட் இருக்கு, எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 3 எக்ஸாம் இருக்கு. பிரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ. சரியா? அப்ப கண்டிப்பா பிலிம்ஸ்ல யாருன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. யாருனாலும் எங்க தெரு எந்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பிலிம்ஸ எழுதுவாங்க. ஆனா அவங்க தேவைப்படுமா? தேவைப்படாது. இந்த மாதிரி தேவையில்லாம எழுதுவாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பண்ணா கட் ஆஃப் வைக்கிறாங்க. திருப்பி மெயின்ஸ் கொஞ்சம் பேர் பாஸ் ஆகி திருப்பி இன்டர்வியூ போவாங்க. அதுலயும் கொஞ்சம் பாஸ் ஆகி அடுத்த ஃபைனல்ல வெளியே வருவாங்க. இப்போ பிலிம்ஸ்ல வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணிப்பாங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. பிலிம்ஸ் வந்து நாங்க மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? 1:50 அப்படிங்கிற ரேஷியோல நாங்க சூஸ் பண்ணுவோம் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. 1:50 அப்படின்னு சொல்லும் போது ஒரு போஸ்டிங், ஓகே, ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் எடுப்போம் அப்படின்னு அர்த்தம். ஒரு போஸ்டிங், ஒரு சீட்டுக்கு 50 பேரை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு மொத்தமே எனக்கு 66 தேவைப்படுது. நான் ஸ்டார்டிங்லேயே 66 எடுத்து வச்சுக்கோங்களேன். 66 பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நிறைய பேர் எடுத்து கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி கடைசியில் கொண்டு போறாங்க. அப்போ 1:50 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சீட்டுக்கு 50 மெம்பர்ஸ் எடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மொத்தம் சீட்டு 66. அப்போ 1:50 சொல்லும் போது 66ல 50 கூட்டி பெருக்கிக்கோங்க. என்ன வரும்? 50 இன்ட்டு 60 போட்டு என்ன வரும் உங்களுக்கு? 66. சரியா? என்ன வரும்னா 3300 வரும். ஓகேவா? இந்த 3300 இந்த மெம்பர்ஸ் தான் பிலிம்ஸ பாஸ் பண்ணி மெயின்ஸ எழுத போற மெம்பர்ஸ். பிலிம்ஸுக்கு லட்சக்கணக்கு எழுதுவாங்க. அது கணக்கே கிடையாது. யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேர் எழுதுவாங்க. ஆனா பிலிம்ஸ்ல பாஸ் ஆகுற எத்தனை பேர்னா 3300 மட்டும் என்ன பண்ணுவாங்க? மெயின்ஸுக்குள்ள போவாங்க. விச் மீன்ஸ் பிலிம்ஸ கிளியர் பண்ணுவாங்க. சரியா? அந்த இடத்துல போய் நீங்க கட் ஆஃப் கேட்டீங்கன்னா மார்க்க சொல்ல முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்னால கூட இந்த குரூப் 1க்கு கட் ஆஃப் கேளுங்க. இன்னைக்கு போய் கேளுங்க. சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. ஏன்னா கட் ஆஃப் சொல்லும் போது என்னது? இத்தனை பேர் 3300 பேரான்னு தவிர இத்தனை மார்க் எடுத்தா நீங்க பாஸ் ஆவீங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 30 மார்க் எடுத்தா போதும் பாஸ் ஆயிருவீங்க. அது பாஸ் மார்க். காலேஜ்ல 50 மார்க் எடுத்தா நீங்க பாஸ் மார்க். ஆனா அதே மாதிரி உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பிக்சர் மார்க் கிடையாது. டாப்ல எத்தனை பேர் வராங்க? டாப்ல 3300 பேர், டாப் 3300 பேர் யார் வராங்களோ அதான் கட் ஆஃப். கடைசியா மெம்பர் இருப்பார்ல 3300 மெம்பர் இருப்பார்ல, அவருக்கு மார்க் 190 இருந்துச்சு. அவுட் ஆஃப் 200 சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். அவுட் ஆஃப் 200 இல்ல 300 சொல்லுமே. அவுட் ஆஃப் 300ல 190 மார்க் எடுத்தாருன்னா அவருக்கு மார்க் தான் கட் ஆஃபா இருக்கும். அதான் கட் ஆஃப். சப்போஸ் கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு,
ஓகேவா? அந்த 3300வது பர்சனுக்கு மார்க் வெறும் 100ன்னு வச்சுக்கிடுவோமே. வெறும் 100 வச்சுக்கிடுவோம். அப்ப 100 தான் கட் ஆஃப். கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாம் அடிச்சு தவுத்துட்டாங்க. சரியா? சோ எனக்கு வந்து 296 மார்க். இந்த 296 மார்க் வந்து எத்தனாவது பர்சன்? 3300வது பர்சன் இந்த மார்க். அப்ப கட் ஆஃப் என்னது? 296 மார்க் கட் ஆஃப். எனக்கு கொஸ்டின் ஈஸி. ஸோ புரியுதா உங்களுக்கு? இதான் கட் ஆஃப் வேரி ஆகிட்டே இருக்கும். எத்தனை வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சி எடுத்துக்கிடுவாங்க. அதுல எத்தனை ரேஷியோ பார்ப்பாங்க. அந்த ரேஷியோல டாப்ல வருவாங்கல்ல. இப்போ 3300 பேர்னா டாப்ல இருக்க 3300 பேர் பாஸ். அதுல கடைசியா இருக்கக்கூடிய பர்சனுக்கு மார்க் என்னமோ அதான் கட் ஆஃப். இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கட் ஆஃப் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். அடுத்து மெயின்ஸ் பார்த்தா என்ன வச்சுக்கோங்க, 1:3 வச்சிருக்காங்க. ஸோ மெயின்ஸ்ல 70 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ போற மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1:3. அப்ப என்ன ஆகும்? அந்த 66ல 3 என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்ப 198 மெம்பர்ஸ். அப்ப 198 மெம்பர்ஸ் மட்டும்தான் எங்க போவாங்க? இன்டர்வியூ போவாங்க. அந்த இன்டர்வியூல பாஸ் ஆகி வெளியே வருவாங்கல்ல, அவங்க எத்தனை பேர்? 66 பேர் வெளியே வருவாங்க. ஸோ புரியுதா? டைரக்டா 66 எடுக்காம கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி கொண்டு போறாங்க. இதான் வந்து கட் ஆஃப் ப்ரொசீஜர். நீங்க போய் மார்க் சொல்லுங்க, மார்க் சொல்லுங்க, யாராலையும் மார்க் சொல்ல முடியாது. சும்மா சொல்லலாம் 190 சொல்லலாம், சும்மா சொல்லி போயிடலாம். வருமா? வராது. நீங்க வந்து கட் ஆஃப்னு கேட்காதீங்க. எத்தனை மெம்பர்ஸ்க்குள்ள வரணும் அப்படிங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். கட் ஆஃப் கேட்டா எனக்கும் தெரியாது, டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியும் சொல்லி வேற கேட்க போறீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த நேரத்துல கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. இதான் உண்மை. ஏன்னா அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள். ஒன்னு வந்து கொஸ்டின் செட்டப், கொஸ்டின் ஈஸியா இருக்கு, கஷ்டமா இருக்கா. செகண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் வந்து எழுதுறாங்க, எக்ஸாம் வந்து எத்தனை மெம்பர்ஸ் எழுதுறாங்கன்னு பார்க்கணும். தேர்டு பாத்துக்கிட்டீங்கன்னா எழுதுற மெம்பர்ஸ்லேயே வந்து நல்லா படிக்கிறவங்களா இல்ல சும்மா படிக்கிறவங்களா. இப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வச்சுக்குவோம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு. நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர்த்துலயும் நல்லா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு, நிறைய ஆப்சன்ட் இருக்கு, சரி கொஞ்சம் பேர் தான் ப்ரெசென்ட், சரி கொஞ்சம் தான் ப்ரெசென்டா இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேர் ப்ரெசென்டா இருக்காங்க இல்லையா, அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே குரூப் 1 ஆல்ரெடி நிறைய தடவை எழுதி பார்டர்ல ஃபெயில் ஆன கேஸ் வச்சுக்குவோம். சரி, அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த 200 கொஸ்டின்ல தவுத்தல்ல மாட்டாங்க, தவுத்துற மாட்டாங்க, எல்லாம் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிருவாங்க. சரியா? அப்ப கண்டிப்பா கட் ஆஃப் என்ன ஆயிரும்? எதிரிடும். 296 மேல போனா ஆச்சரியப்பட வேண்டாம், ஷாக்காவே வேண்டாம், போயிரும். ஏன்னா எழுதுனது கம்மி பேர் தான், ஆனா எல்லாரும் படிச்ச நல்ல பசங்க, கண்டிப்பா கட் ஆஃப் ஏறிடும்ல. ஆனா அதே நேரத்துல கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கு, இல்ல மாடரேட் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டா இருக்கு, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. சரி, எக்ஸாம் வந்து நிறைய மினிமம் மெம்பர்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எழுதுறதுலையும் பாத்தீங்கன்னா எல்லாம் சுமாரான ஆட்கள் தான். எல்லாமே வந்து 10th பாஸ் ஆகி கிராமப்புற மக்கள் வந்து குரூப் தான் வச்சுக்கோமே. அப்ப என்ன ஆகும்? மார்க் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வராது. கண்டிப்பா ஒரு 100, 120 ரேஞ்சில் வரும். அது வந்து ஒரு இந்த இது சொல்லிக்கலாம். ஆனா இந்த 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் டஃபா ஈஸியா, அல்லது எத்தனை பேர் எழுதுறாங்க, அந்த எழுது மெம்பர்ஸ்லயும் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சு, எத்தனையோ லட்சம் எழுதிருப்பாங்க. எந்தெந்த ஸ்லாட்ல எந்தெந்த ஹால்ல நல்லா படிச்சு எழுதுனா இல்ல நல்லா படிக்காம யாருக்கு தெரியும்? எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட் தான். ஓஎம்ஆர் ஷீட்டை வேல்யூ பண்ணி கடைசி ஃபைனலா ஒரு மார்க் வரும் தெரியுமா? அந்த மார்க்ல எண்ணுவாங்க. 3300 பேர் டாப்ல 3300 சர்ன்னு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்க மார்க்கை பார்த்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதான் கட் ஆஃப். கிளியரா? இனி இந்த கட் ஆஃப் பிரச்சனை வருமா? தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் மட்டும் சொல்லல, எல்லா எக்ஸாமுக்கும் இதே ப்ராசஸ் தான். கட் ஆஃப்ங்கிறது இந்த ரேஷியோ தான். ரேஷியோ படி டாப்ல தான் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் குரூப் எடுத்துக்கிடுமே, இதை அழிச்சுக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் குரூப் 4 இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ குரூப் 4 பார்த்துக்கிட்டா என்ன இருக்கும் உங்களுக்கு? வேகன்சி இந்த மாதிரி நிறைய ஒன்றும் போகாது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் போகாது, ஒரே வேகன்சி தான். 7000 மெம்பர்ஸும் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் எழுதுறீங்க, 200 மார்க் கொடுப்பாங்க, 200 கொஸ்டின் 300 மார்க் எக்ஸாம் எழுத போறீங்க. அதுல என்ன பண்ணுவாங்க? டாப் 7000ல எத்தனை பேர் வராங்களோ, அது 7000ல இருப்பார்ல, அவருக்கு மார்க் 100னா அதான் என்னது? குரூப் 4 கட் ஆஃப். சப்போஸ் கொஸ்டின் ரொம்ப டஃப், ஒரு பயிலும் ஒன்றும் எழுத முடியல, சரியா? எனக்கு வந்து 8 மார்க் தான் வருது. இந்த 7000ல மெம்பர் இருக்காருல்ல, அவருக்கு மார்க் வந்து 8 மார்க். அப்ப கட் ஆஃப் 8. அவ்வளவுதான். இதான் கட் ஆஃப் கொடுக்கறதுக்கு மெத்தட். அதை விட்டுட்டு சும்மா கொஸ்டின் பார்த்து அங்க இங்கன்னு சொல்லி என் தயவு செஞ்சு வராதிங்க. ஓப்பனா சொல்லிட்டேன், சரியா? அந்த கட் ஆஃப் அங்க அப்படி சொல்றேன், இங்க சொல்றாங்க, நான் அவ்வளவுதான் போட்டேன், இவ்வளவுதான் போட்டேன், அந்த வேலைக்கே இருக்கக்கூடாது. கட் ஆஃப் பத்தி பேச, எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா ஓகே, இல்லன்னா விட்டுறணும், அடுத்த எக்ஸாம் பார்த்து போயிட்டே இருக்கணும், சரியா? அதான் கட் ஆஃப். ஒன்ல நீ 0 பிக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது 300 பிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? 300, சரியா? ஏன்னா ஒன்ல நீங்க பாஸ் அல்லது நீங்க ஃபெயில், ரெண்டு ஒன்றான். அதுக்கு இடையில இருக்கவே கூடாது. ஒன்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி போயிட்டே இருக்கணும், அல்லது 0 போட்டு போயிட்டே இருக்கணும். இடையில அந்த கட் ஆஃப் நீங்க வரட்டும், பட் நீங்க மனசுக்குள்ள அந்த கட் ஆஃப் வைக்க கூடாது. நீங்க வந்து இத்தனை வீக் சீட்டா நான் 3300 வரணும் அப்படின்னு நினைச்சு அழைச்சிட்டு போங்க, சரியா? கட் ஆஃப் பத்தி இனிமேல் பேசக்கூடாது. இது தாண்டி ஏதாவது டவுட் இருக்கு, கட் ஆஃப் இன்னும் புரியல அப்படின்னா இன்னும் சொல்லுங்க, இன்னும் நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், சாட்ல கொடுக்குறேன், சரியா? சோ வேற ஏதாச்சும் ஓகே, எல்லாத்தையும் சேர்ந்த எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அல்லது ரயில்வே இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமும் கட் ஆஃப்ங்கிற காமன் தான், சரியா? ஆனா ஒரு சில நேரங்களில் சில பேர் லக்ல அடிப்பாங்க, ஃப்ளூக்ல அடிப்பாங்க, கட் ஆஃப் வந்து அவங்க சொன்ன கட் ஆஃப் வந்துடும், இல்லைன்னு சொல்லல.
பட் ஆனா வந்து அது வந்து அவங்க ப்ரொசீஜர் ஒழுங்கா ப்ரொசீஜர் கிடையாது. இதுதான் மெத்தட். டாப்ல வரக்கூடியவங்க என்ன மார்க் அதான். அதான் கான்செப்ட். சரியா? ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இதை தாண்டி குரூப் ஒன் முடிச்சிருப்பீங்க. சரியா? அப்கமிங் நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இதை கட் ஆஃப் நினைச்சு வருத்தப்பட்டு டஃப் அதெல்லாம் வேலைக்கே இல்லை. விட்டுருங்க. எழுதி முடிச்சிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அது போய் நீங்க பேப்பர் வாங்கி மாத்தலாம் முடியாது. சரியா? மாத்த முடியாது. டஃபா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அந்த டஃப்னஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வரக்கூடிய குரூப் 2 இருக்கட்டும், குரூப் ஏ இருக்கட்டும், அல்லது குரூப் 4 ஆகட்டும், கண்டிப்பா அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போறோம். பற்றாக்குறைக்கு புக் ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ புக் ரிவ்யூலாம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்து அந்த பிடிச்ச புக்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க கான்டாக்ட் யூஸ் பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ தயவு செஞ்சு குரூப்பை சேருங்க. சேர மட்டும் தான் நிறைய குவிசஸ் நடத்தலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். எல்லாமே நமக்கு யூடியூப் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா? அதனால அந்த குரூப்ல சேர்ந்துருங்கன்னா டக்கு டக்கு போட்டு நீங்க என்ன பண்ணலாம், பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? ஸோ யாரெல்லாம் கட் ஆஃப் புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிடட்டும். இதான் விஷயம் தெரிஞ்சுக்கிடட்டும். சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி நம்பிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு மைண்டுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற பார்த்து லைஃப் மூவ் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். சரியா? வருத்தப்பட வேண்டாம். இதை விட்டா அடுத்த உங்களுக்கு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமா எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சா அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். எனக்கும் கஷ்டம் தான். ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்தும் கஷ்டம் தான். அதனால வருத்தப்படாதீங்க. கொஸ்டின் டஃப் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அடுத்த லெவல் பார்த்து போயிட்டே இருங்க. நம்பி வந்துட்டீங்களா, படிக்க வந்துட்டீங்கல்ல, அடுத்த லெவல் பார்த்து போயிட்டு இருங்க. இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கா, அடுத்த தடவை அதுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி படிச்சுட்டே வாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.